அனைவருக்கும் வணக்கம். 18/11/2024 திங்கட்கிழமை இன்றைய பஞ்சாங்கம். அதுக்கப்புறம் அந்த ராசி பலன் இன்னைக்கு பார்க்கலாங்க. சூரிய உதயம் 18/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள். சூரிய உதயம் 6:15 உதயமாகுது. திதி இன்று அதிகாலை 12:05 வரை துவிதியை திதி. அதற்கு பிறகு இரவு 10:50 வரைக்கும் திருதியை திதி. அதற்கு பிறகு சதுர்த்தி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று இரவு 7:55 வரைக்கும் மிருகசீரிசம். அதற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் காலையில் 6:15 பிறகு நாள் முழுவதும் இரவு 7:56 வரைக்கும் அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம் இன்று இரவு 9:30 வரைக்கும் சித்தம். அதற்கு பிறகு சாத்தியம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று அதிகாலை 12:05 வரைக்கும் கரசை கரணம். அதற்கு பிறகு காலை 11:27 வரைக்கும் வணிசை கரணம். பிறகு இரவு 10:49 வரைக்கும் பத்திரை கரணம். அதற்கு பிறகு பவகரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:56 வரைக்கும் விசாக நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதற்கு பிறகு அனுச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலையில் 6:15 7:15 வரைக்கும் இருக்குது. மாலையில் 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:15 10:15 வரைக்கும் இருக்குது. இரவு 7:30 8:30 வரைக்கும் இருக்குது. ஓரை காலையில் 6-7 வரை சந்திரன் ஓரை, 7 மணிலேருந்து 8 வரை சனி ஓரை, 8 மணியிலிருந்து 9 வரை குரு ஓரை, 9 மணிலேருந்து 10 வரை செவ்வாய் ஓரை, 10 மணிலேருந்து 11 வரை சூரியன் ஓரை, 11 மணிலேருந்து 12 வரை சுக்கிரன் ஓரை, மதியம் 12 மணிலேருந்து 1 வரை புதன் ஓரை, 1 மணிலேருந்து 2 வரை சந்திரன் ஓரை, 2 மணிலேருந்து 3 வரை சனி ஓரை, 3 மணிலேருந்து 4 வரை குரு ஓரை, 4 மணிலேருந்து 5 வரை செவ்வாய் ஓரை, 5 மணிலேருந்து 6 வரை சூரியன் ஓரை. ராகு காலம் காலையில் 7:30 9 வரை இருக்குது. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 10:30 மதியம் 12 வரை இருக்குது. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கொஞ்சம் தயிர் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டு போனீங்கன்னா போகிற காரியத்தில் தடை இல்லாமல் வெற்றி பெற முடியும். சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு நாள் முழுவதுமே இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம பிரச்சனைகள் வராது. அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால வழிபாடு சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் இன்றைக்கி எந்தெந்த இது காரியங்கள் நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது நாள் அப்படின்னா, அதாவது நமக்கு பல்லு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா பல் டாக்டரை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி விவசாய பணிகளை மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி சிற்பக்கலைகள் வேலைகள், அந்த மாதிரி பெயிண்டிங் வேலைகள், அந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. பயணங்கள் போகிறதுக்கும் யாத்திரைகள் போகிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது. கோயிலில் நம்ம கோயிலில் வீட்டிலலாம் அபிஷேகம் செய்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கி ராசி பலன் பார்க்கலாங்க. மேசராசி. இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் நாள். உடன் பிறந்த சகோதரர்களால் இளைய சகோதரர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். பயணத்தின் போது கவனம் தேவை. யார்கிட்டையும் பேசும்போது பேச்சில் ரொம்ப கவனமாக பேசுங்க, இல்லைனா விவாதங்கள் தவிர்க்கவும். ரிஷபராசி. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது. அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுத்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி. நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட இது நாள் வரைக்கும் இருந்த காரியத்தில் இருந்த தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு புண்ணிய காரியத்துக்காக உதவி செய்வீங்க. கடகராசி. செலவுகள் அதிகரிக்கும் நாள். தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறும். உடன் பிறந்தவர்களின் உதவிகள் கிட்டும். மனதில் நம்பிக்கை ஏற்படும். சிம்மராசி. எதையும் யோசித்து செயல்படுவது நல்லது. எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது அவசரப்படாமல் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தெரியுது. கன்னிராசி. அவசரப்பட்டு எந்த வேலையுமே செய்ய வேணாம்.
வேலை செய்கிற இடத்துல வந்து யாருக்கிட்டையும் பேசும்போது கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. அதே போல் நீங்கள் வந்து பயணத்தின் போதும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. துலாம் ராசி, நல்லது நடக்கும் நாள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைக்கி வந்து இருக்குது. எந்த காரியங்கள் இருந்தாலும் எடுத்த காரியத்தை உடனே முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புது புது யோசனைகள் வரும். திடீரென்று தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. விருச்சிக ராசி, மனதில் உள்ள கஷ்டங்கள் வந்து தீரும். பயணத்தில் வந்து கவனம் தேவை. திடீர் தனலாபம் ஏற்படும். பயணத்தால் வந்து அலைச்சல் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசி, காரியங்கள் நடக்கும் நாள், வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. தொழிலில் வேலையில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, எதையும் யோசித்து செயல்படுறது நல்லது. பயணம் செய்யும்போது உங்களோட பொருட்களை பத்திரமா பார்த்துக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. கும்பராசி, நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு இருக்க நெடுநாள் பிரச்சனைகள் வந்து அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த உடம்பு பிரச்சனைகள் தீரும். அவங்க படிப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த படிப்பு பிரச்சனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மதிப்பு மரியாதையும் தேடி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி நல்ல நாளாக தெரியுது கும்பராசிக்கு. மீனராசி, கொஞ்சம் வேலை பளு வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். அதே போல் யார்கிட்டையும் பேசும்போது கடினமான பேச்சு பேச வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து போகிறது, வேலை செய்கிற இடத்துல வீட்டில் அனுசரித்து போகிறது மீனராசிக்கு நல்லதை கொடுக்கும். இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் எல்லாமே பார்த்தாச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.